ஜேம்ஸ் அண்ட் கோவின் அக்ஷய திருதியை சிறப்பு விற்பனை ஏப்ரல் 19 மற்றும் 20. எந்த வீட்டு உபயோகப் பொருளுக்கும் தங்க நாணயம் இலவசம். கண்டிஷன்ஸ் அப்ளை. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சுமன் சி ராமன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சர்மா. இந்த தொகுதி மறுவரை சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்ன? நீங்க தமிழ்நாட்டுக்கு இந்த அரசாங்கம் வஞ்சகம் தான் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல நியாயமான விஷயங்கள் தான் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல அந்த டிராஃப்ட் பில் வரைவு மசோதா கொண்டு வரப்பட்டு அது சர்க்குலேட் ஆச்சு. அந்த மசோதாவில் குறிப்பிடப்பட்டது எல்லாமே இந்த 50% மட்டும் நாங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் யூனிஃபார்மா இன்க்ரீஸ் பண்றோங்கிறது அதுல குறிப்பிடல. ரெண்டாவது 2011 சென்சஸ் அடிப்படையில பாப்புலேஷன் ஜனத்தொகை அடிப்படையில மறுவரை செய்யறதுக்கு ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் போட்டாங்க. ஆனா மேபி இது நாடு முழுவதும் பல மாநிலங்களிலிருந்து வந்த எதிர்ப்பு காரணமா என்னன்னு தெரியல. டக்குனு இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் 50% தான் நாங்க கொடுக்க போறோம், தமிழ்நாட்டுக்கு 59 சீட்டு வரப்போகுது, இப்போ இருக்கிற 7.2% 7.28% மாறிடும், கூடுதலா தான் விகிதாச்சார அடிப்படையிலையும் சேமா இருக்கும், இல்லாட்டி கொஞ்சம் அதிகமாகும், இல்லாட்டி குறையாது அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துட்டாரு. சோ இது இதை முதலே பண்ணிருக்கலாம். ஏன் அந்த மாதிரி ஒரு ஏடாகுடமான இல்ல என்னதான் ஒரு நடக்குது, இவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பார்த்துட்டு அதை புஷ் பண்ணலாமா அப்படிங்கறது கூட ஐடியாவா இருந்திருக்கலாம். ஆனால் தமிழ்நாடு மட்டுமல்ல, தெலுங்கானா மாநிலத்துல வந்தது எதிர்ப்பு, கேரளா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, கர்நாடகா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, பல மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இல்ல தமிழ்நாடு சொல்ல மாட்டேங்கிறீங்களா? தமிழ்நாட்டுல தீ பரவட்டும், முதல்ல சொன்னேன், தீ பரவட்டும், கருப்பு கொடி பறக்கட்டும், இதெல்லாம் நடந்துச்சு. பட் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், என்ன இதுல கிளாரிட்டியே இல்ல முதல்ல வந்தது. சோ இதற்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு இவங்க கேட்டிருக்கிறது ஒரு லாஜிக்கல் திங். ஏன்னா அந்த டிராஃப்ட் பில்லுல வந்தது நிச்சயமா தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்திருக்க கூடும். ஏன்னா அது பாப்புலேஷன் விகிதாச்சார அடிப்படையில டீலிமிட்டேஷன் பண்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்று பாராளுமன்றத்தில் பிரதமராக இருக்கட்டும், உள்துறை அமைச்சராக இருக்கட்டும், உள்துறை அமைச்சர் திட்டவட்டமாவே சொல்லிட்டாரு, எல்லாருக்கும் 50% தான் கொடுக்க போறோம் இன்க்ரீஸ். ரைட்டா? கேரளாக்கு 20 சீட் ஆயிருக்கு, 30 சீட் ஆயிரும். தமிழ்நாட்டுக்கு 39 சீட் இருக்கு, 59 சீட் ஆயிரும். ஆக்சுவலா ப்ரொபோர்ஷனேட்டா பாத்தீங்கன்னா ஒரு 1% ஆக்சுவலா கூடுதல். அதனாலதான் ப்ரொபோர்ஷன் ஓவரால் கண்ட்ரியில நமக்கு 7.2% பாராளுமன்ற இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. அது எந்த விதத்திலும் மாறாது, அது 7.28 கொஞ்சம் ஸ்லைட்டா உயரும். இதுதான் ப்ரொபோசல்னா இது தீ பரவறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதுல ஒரு ஒரு பெரிய எதுவா இருந்தாலும் அநீதிங்க. அநீதிங்கிறது நீங்க 10-11 மாத்தினா கூட அது அநீதி. ஏன்னா இப்ப எப்படி ஆர்கியூ பண்ணுவாங்க, நமக்கு 39 59 ஆயிடும், ஆனா யூபிக்கு 80ங்கிறது 120 ஆயிடும். அப்போ இப்போ நமக்கும் யூபிக்கும் 80 மைனஸ் 39 41 தான் டிஃபரன்ஸ். அப்போ 61 டிஃபரன்ஸ் ஆயிரும் அப்படின்னு. ஆனா அதற்கு இவங்க கவுண்டர் பண்றது மெஜாரிட்டி மார்க் மாறிடும் பாராளுமன்றத்துல. இப்போ 850 சீட்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு மெஜாரிட்டி மார்க் 273 இருக்காது. இல்ல அடிப்படையில இந்த விஷயம் சரியாதான் கொண்டு வரப்படுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? மக்கள் தொகையே இன்னும் எடுக்கப்படல, சென்சஸே எடுக்கப்படல, சென்சஸ் அடிப்படையில தான் தொகுதி மறுவரை பண்ணணும் அப்படிங்கறத பிரீச் பண்ணி அடிப்படையில பிரீச் பண்ணி இத கொண்டு வராங்க அப்படிங்கிற வாதமும் இருக்குல்ல. சென்சஸ் அடிப்படையில் இது வந்தால் இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அத தமிழ்நாடு போன்ற பல மாநிலங்கள் ஏற்கனவே மத்திய அரசுக்கு சொல்லிட்டாங்க. சென்சஸ் அடிப்படையில் செய்யப்பட்டால் தமிழ்நாட்டினுடைய ரெப்ரசன்டேஷன் கணிசமான அளவில் குறையும். ஏன்னா தமிழ்நாடு அழகா பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம், கேரளா நல்லா பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டேட்ஸுக்கு எல்லாம் பாதிப்பு ஏற்படும். நீங்க சொல்ற கூற்றுப்படி பார்த்தா அப்ப பாஜக தமிழ்நாட்டுக்கு சாதகமான ஒரு விஷயமா தான் இப்ப பண்ணிருக்காங்க, இவங்க சொல்ற மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்ல வரீங்களா? இப்போ இது உண்மை என்றால் சாதகமும் இல்லை, பாதகமும் இல்லை. இது உண்மை என்றால் திருப்பி அதை குவாலிஃபை பண்றேன். இன்னைக்கு அமித்ஷா பாராளுமன்றத்துல பேசி இருக்கிறாரு இப்படிதான் பண்ண போறோம்னு. ஆனா அது பிளாக் அண்ட் ஒயிட்ல இன்னும் டாக்குமெண்டா வரல. அது வர வரைக்கும் நம்ம இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமோங்கிறது. ஆனா திட்டவட்டமாக பிரதமரும் சொல்லிட்டாரு, அமித்ஷாவும் சொல்லிட்டாங்க இதுதான் பண்ண போறோம்னு. சோ இது ஒரு பெரிய பாதிப்பா சாதகமா பாதகமானு பார்த்தா பழைய சிஸ்டம்
பாப்புலேஷன் பேசிஸ்ல பண்றத வந்து நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு. இதுல ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை, பெரிய அட்வான்டேஜும் கிடையாது. ப. சிதம்பரம் அவருடைய பிரஸ் மீட்ல என்ன சொன்னார்னா, இவங்க வந்து இப்படிதான் வந்து ஆரம்பத்துல சொல்லுவாங்க, 50% வந்து நாங்க வந்து கரெக்டா பிரிச்சு கொடுக்குறோங்கிற மாதிரி சொல்லி கடைசியா டீலிமிட்டேஷன் ஒரு விஷயம் கடைசியா ஃபைனலைஸ் பண்ணும்போது இவங்க வந்து மாற்றி கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை ப. சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருந்தாரு. கரெக்டுங்க. இன்று ஸ்டேட்மெண்ட் அமித்ஷாவும் பிரதமரும் பேசும் வரை எனக்கும் அந்த கவலை தான் இருந்துச்சு. ஆனால் இன்று திட்டவட்டமாக பாராளுமன்றத்தில் இதுதான் பண்ண போறோம்னு சொல்லிட்டு நாளைக்கு திருப்பி மாத்தினாங்கன்னா அது எப்படி சாத்தியமாக இருக்கும்? இந்த சட்ட மசோதா கொண்டு வரதுக்கு முன்பாக மற்ற எதிர்க்கட்சிகள்லாம் கேட்கவே இல்லை, ஆலோசனையே பண்ணல, வெறுமன மசோதாவை கொண்டு வந்துட்டு கடைசியா டிஸ்கஷனுக்கு வாங்க பேசுங்க அப்படிங்கிறது தான் இப்போ வந்து எதிர்க்கட்சிகள் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நாளைக்கு இந்த டிஸ்கஷன் பா நீங்க எல்லாம் வந்துருங்கப்பா அப்படின்னா எப்படி எங்களால வர முடியும்? இங்க தமிழ்நாட்டுல தேர்தல் நடக்குது, வெஸ்ட் பெங்கால்ல தேர்தல் நடக்குது, எப்படி வர முடியும்னு எல்லா இடங்களும் கேட்கறாங்க. எனக்கு என்ன தோணுது, இவங்க வந்து ஒரு அட்டெம்ப்ட் ட்ரையல் பலூன்னு சொல்லுவாங்க, தண்ணியினுடைய ஆழத்தை பார்க்கறதுக்கு ஒரு கல்லு போட்டு பார்ப்போம் என்னதான் ஆகுது ஐடியால தான் அந்த பில்லை கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா ஒரு வேகா அதை வச்சு கொண்டு வந்திருக்காங்க. உடனே அப்போசிஷன் பெரிய அளவுல வர்றது பார்த்து அதனாலதான் நீங்க 2 நாளா அந்த பில் வந்து அன்னைக்கே டிராஃப்ட் பில் வந்து அன்னைக்கே சோசியல் மீடியால government sources say that it will only be uniform 50%. யாரு கவர்மெண்ட் சோர்ஸ்னா யாரும் சொல்லல, மீடியா அண்ணாமலை எல்லாம் இங்க பேட்டி கொடுத்தாரு, பாஜக சார்ந்தவங்க எல்லாம் இங்க பேட்டி கொடுத்தாங்க, நார்த் இந்தியால பேட்டி கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு அமித்ஷாவோ மோடியோ அவங்க 59 அப்படிங்கிற நம்பர் அண்ணாமலை எல்லாம் சொன்னாரு. அதுதாங்க சொல்றேன், அண்ணாமலை கவர்மெண்ட் கிடையாது, அரசாங்கத்தின் சார்பாக மத்திய அரசின் சார்பாக இதுவரை இன்று அமித்ஷா திட்டவட்டமாக கூறும் வரை யாருமே அரசாங்கத்திலிருந்து இதை சொல்லல. அப்படிதான் இருக்கும், ரிலையபிள் சோர்சஸ் கவர்மெண்ட் சோர்சஸ் இப்படிதான் சொல்றாங்களே தவிர இவர் சொன்னாரு அவர் சொன்னாருன்னு யாரும் ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி அரசாங்கத்துக்கு வந்து இப்படிதான் பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, சாதகமும் இல்லை, பாதகமும் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதுவே வட மாநிலங்களுக்கு அதிகமா கூடும் போது புதுசாக ஒரு சட்டம் வருது அப்படின்னா இவங்களால ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற கருத்தும் வந்து தென் மாநிலங்கள்ல நிலவுதுல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் யூனிஃபார்மா அது 50% இருக்கணுமா இல்ல 20% இருக்கணுமா 30% இருக்கணுமாங்கிறதுல ஒரு விவாதம் இருக்கலாம். ஆனால் யூனிஃபார்மா எல்லாருக்கும் அதிகரிக்கும் போது மெஜாரிட்டி மாறிடும். மெஜாரிட்டி தான பிரச்சனை. பாஜக நார்த் இந்தியா ஃபுல்லா டாமினேட் பண்ணுது, அவங்க ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு நினைப்பாங்க, கடைசியா வந்து அவங்க நினைச்சதை சாதிச்சிடுவாங்க. சர்மா 273 இன்னைக்கு மெஜாரிட்டி, நாளைக்கு மெஜாரிட்டி 425 426. சோ நமக்கு இன்னைக்கு தென் மாநிலங்களுக்கு 130 இடங்கள் இருக்கு, ரைட்டா? 130 சீட்ஸ். நாளைக்கு அது 195 சீட்ஸ் ஆக போகுது, ரைட்டா? சோ நீங்க 543ல 130 850ல 195 நீங்க ப்ரொபோர்ஷனேட்டா பாத்தீங்கன்னா இட் வில் பி மோர் ஆர் லெஸ் தி சேம். அதுதான் பிரச்சனை இல்ல, பிரச்சனை இல்லாம எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய எம்பிக்கள்லாம் அல்லது கட்சிகள்லாம். இல்ல இது வந்து என்ன ஆகுதுன்னா பீகார் யூபி போன்ற மாநிலங்களுக்கு சீட்டு பாராளுமன்றத்துல 120 சீட்டு இதுக்கும் கிட்டத்தட்ட 75 சீட்டு பீகாருக்கும் வந்துருது, ரைட்டா? சோ இது ஒரு இம்பேலன்ஸான ஒரு சிச்சுவேஷனா உருவாக்குது. ஆனால் பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா நம்ம வந்து 20-30 ஆண்டு காலமா ஒரு விஷயத்த பழகிட்டோங்க. 543 சீட் இருக்கு, 273 மெஜாரிட்டி, இப்படியே வந்து ஒரு 5 தேர்தல் போயாச்சு, 6 தேர்தல் போயாச்சு. இப்ப திடீர்னு 800. பட் எனக்கும் ஒரு கேள்வி, 850 சீட்டு போடுறதுனால அப்படியே வந்து கவர்னன்ஸ் எல்லாம் பிரமாதமா ஆக போதானா? ஆவாது. இப்ப 543 பேர் இருந்தே ஒன்னும் பெருசா ஒரு டிராமாட்டிக்கா மத்த மேற்கத்திய நாடுகள் போல நம்ம ஒன்னும் வளர்ச்சி அடையல. 850 பேர் வந்துட்டாங்கன்னா உடனே வளர்ச்சி அடையுமா? அதுவும் பாராளுமன்றத்துல எவ்வளவு பேர் கிரிமினல் ரெக்கார்டை வச்சுட்டு வர்றாங்க, இன்னும் கிரிமினல் ரெக்கார்டு வச்சுட்டு இன்னும் நிறைய பேர் வர போறாங்க. என்ன நடக்க போகுது? ஒன்னும் பெருசா நடக்காது. பட் ஏதோ இவங்களுடைய நோக்கம், பாஜகவினுடைய நோக்கம் இந்தி பெல்ட்டுக எப்படியாவது ரெப்ரசன்டேஷனை அதிகரிச்சுட்டு அவங்க அங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பை டெல்லியில தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்க பாக்குறாங்க. அதுதான் அவங்களுடைய நோக்கம். அப்ப மு.க. ஸ்டாலின் எதிர்ப்பதுல நியாயம் இருக்கு அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? ஆமாங்க, பாப்புலேஷன் அடிப்படையில பண்ணாங்கன்னா எதிர்ப்பதுதான் கடமை, தப்பே கிடையாது. ஏன்னா தமிழ்நாடு நிச்சயமா பாதிக்கப்படும். ஆனா இப்போ அமித்ஷா வேற பாஷையில பேசுறாரு,
எல்லாருக்கும் 50% தான். யாருக்கும் தமிழ்நாட்டுக்கு, அதுவும் தமிழ்நாடுன்னு சொல்லி 39ங்கிறது 59 ஆகும், 7.2 7.28 ஆகும். இத கூறின பிறகு என்ன டிஸ்கஷனுக்கு என்ன இருக்கு? அதே நேரத்துல இப்ப மகளிருக்கான அந்த ஒதுக்கீடும் வந்து இன்னைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. 2023 நினைக்கிறேன். அப்பயே வந்து இதை பத்தி எல்லாம் பேசி முடிச்சாச்சு. இப்ப புதுசா ஏன் கொண்டு வராங்க? என்ன காரணம்? 2023 கொண்டு வந்திருந்தா 2024 இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கலாம். இப்போ இதுல ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இதுல இரட்டை வேடம் இருக்கு. ஏன்னா அவங்க கட்சியில எந்த ஒரு கட்சியும், எனக்கு தெரிந்து ஆட்சி செய்யற கட்சிகள்ல எந்த ஒரு கட்சியும் 33% மம்தா பானர்ஜி ஓரளவுக்கு கொடுக்குறாங்க. அவங்கள தாண்டி போதுமான விகிதாச்சாரத்தில் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பது இல்லை. எந்த கட்சியை நீங்க எடுத்துங்க, அகில இந்திய அளவுல எந்த கட்சி வேணா எடுத்துங்க. யார், பாஜக எடுத்துங்க, காங்கிரஸ் எடுத்துங்க, சமாஜ்வாதி கட்சி எடுத்துக்கங்க, எல்ஜேபி எடுத்துக்கங்க, ஆர்ஜேடி எடுத்துக்கங்க, தெலுங்கு தேசம் எடுத்துக்கங்க, யாருமே பண்றது கிடையாது. திமுக எடுத்துக்கங்க, அண்ணா திமுக எடுத்துக்கங்க, யாரும் பண்றது கிடையாது. சோ எல்லோருமே வந்து இதை எப்படியாவது டிலே பண்ணலாமான்னு தான் அவங்களுடைய, அது வாயால சொல்ல முடியாது. பெண்களின் உரிமைக்காக நாங்கள் போராடுவோம் அப்படின்னு ஒரு டயலாக விட்டுட்டு இதை எப்படி டிலே பண்ணலாங்கிறத எல்லா கட்சி அப்படிதான் 30-25 வருஷமா பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? சோ இப்போ கூட ஏதாவது பண்ணி வெளியே பேசும்போது என்ன சொல்லுவாங்க, we are all completely committed, பெண்கள் இடஒதுக்கீடு சட்டத்துக்கு நாங்கள் முழு ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு டயலாக் விட்டுட்டு பேக் ரூம்ல பேசுவாங்க. நீங்க ஏதாவது ஒண்ணு புதுசா ஏதாவது ஒண்ணு கலப்பி விடுங்க, இதை வச்சு ஒரு 2 வருஷம் ஓட்டலாம் அப்படின்னு தான் பண்ணுவாங்க. மோடி இன்னைக்கு பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னாரு. தனிப்பட்ட முறையில எல்லாரும் பேசும்போது வந்து ஆதரவெல்லாம் கொடுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பொதுவெளியில வந்து தான் எல்லாரும் வந்து கட்சி ரீதியாக எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற கருத்தை கூட இன்னைக்கு நாடாளுமன்றத்துல பேசும்போது வச்சாரு. இல்ல, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா இந்த முறை நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. யாராவது ஏதாவது ஒரு குட்டையை குழப்பாம இருந்தாங்கன்னா அது நிறைவேறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அகிலேஷ் யாதவ் கேட்கிறாரு, எந்த பெண்கள் அப்படின்னு கேட்கிறாரு. எந்த பெண்களுக்கு இந்த 33%? உயர் ஜாதியா, எஸ்சி எஸ்டியா, மதமா அப்படின்லாம் கேட்டாரு. நாங்க எதையும் பிரிச்சுலாம் பார்க்கல அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு. அப்ப நீங்க 33% யாரு கொடுப்பீங்க? இப்போ ரிசர்வ்டு கான்ஸ்டிட்யூன்சின்னு இருக்கு. ரிசர்வ்டு கான்ஸ்டிட்யூன்சி ரிசர்வ்டு கேண்டிடேட் தான் நிக்க முடியும், சாதாரண கேண்டிடேட் நிக்க முடியாது இல்ல. இப்போ பெண்களுக்கும் இப்போ அந்த இருக்கிற கான்ஸ்டிட்யூன்சிஸ்ல என்ன விகிதாச்சாரத்துல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கான்ஸ்டிட்யூன்சிஸ் இருக்கோ அந்த அடிப்படையில் தான் வரப்போகுது. இவங்க வந்து ஓபிசிக்கு தனியா கோட்டா வேணும் கேட்கறாங்களா என்ன? பட் அது வந்து ஏற்கனவே ஒரு விஷயங்க, பாராளுமன்றத்துல எல்லா கட்சியும் கேண்டிடேட்ட எந்த சமுதாயம் அங்க மெஜாரிட்டியில இருக்காங்கிறத பார்த்துதான் கேண்டிடேட் போடுவாங்க. மேல் ஜாதியா, இந்த ஓபிசி ஜாதியா, என்ன ஜாதிலாம் பாக்குறதே கிடையாது. அவங்க பாக்குறது வந்து எந்த சமுதாயத்து எந்த ஜாதி மக்கள் இங்க அதிகமா இருக்கிறாங்க, ஓட் பேங்க் யாருக்கு இங்க அதிகம் இருக்கு, அது அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க. சோ அதனால வந்து அவங்களுக்கு அகிலேஷ் யாதவ் கேட்கிற கேள்வியில லாஜிக்கே கிடையாது. தமிழ்நாட்டு பக்கம் வந்தோம்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் அவருடைய அந்த தேர்தல் அறிக்கையை பார்த்திருப்பீங்க. 10 முக்கிய உத்தரவாதம் சொல்லி கொடுத்திருக்காங்க. வெற்றி தமிழ்நாட்டிற்கான 10 உத்தரவாதங்கள் எப்படி பாக்குறீங்க? நல்ல அறிக்கைகள்லாம் நல்லா இருந்ததா? நீங்க 2000 கொடுத்தீங்கன்னா நான் 2500 ரூபாய் கொடுப்பேன். எது வந்து என்னால செய்ய முடியுமோ அதை மட்டும் நான் சொல்லியிருக்கேங்கிறாரு. அதை மட்டும்தான் நம்ம ஆட்சி வந்தா பண்ண முடியுங்கிறாரு. நல்ல விஷயம் தானே. யாரோ எழுதி கொடுத்திருக்காங்க, அது அப்படியே படிச்சுட்டு போறாரு, விடுங்க. அது அவங்க ஆட்சிக்கு வரப்போறது இல்ல எப்படியுமோ. சோ அதை பத்தி எதுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ திரு சீமான் சொல்லுவார் தெரியுமா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாரும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆக்கிடுவோம், ஆடு மேய்க்கிறதெல்லாம் கவர்மெண்ட் ஜாபா மாத்திடுவோம் சொன்னாரா இல்லையா? ஆமா, இப்பவும் சொல்லிட்டு இருக்காரு. சோ அந்த மாதிரி ப்ராமிசஸ் தாராளமா கொடுக்கலாங்க. ஏன்னா நாளைக்கு இப்ப விஜய் ஜெயிச்சு இந்த ப்ராமிசஸ் எல்லாம் நிறைவேற்றுறதுக்கு அவசியம் இருக்கா? இல்லையே, ஜெயிக்க போறது இல்லையே. தாவேகா வந்து 150 நீங்க இப்படி எல்லாம் சொல்றதுனால நிறைய எதிர்வினைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். பாத்துங்க கமெண்ட்ஸ்ல டிவிகே ஃபேன்ஸ் எல்லாம் உங்களை சும்மா விட மாட்டாங்க. இளைஞர்கள்லாம் வந்து சுமந்திராமனை கடுமையா விமர்சிக்க போறாங்க. ஏற்கனவே விமர்சனம் செஞ்சுட்டு தாங்க இருக்காங்க. நான் சொல்றது என்னுடைய கருத்து கள நிலவரத்தினுடைய அடிப்படையில. விஜய் வாக்குகளை பெறுவாரா என்றால் பெறுவார். அர்பன் சென்டர்ஸ் நகரப்பகுதிகளில் அதிக வாக்குகளை பெறுவாரா? பெறுவார். பெரும் அளவில் இடங்கள் ஜெயிப்பாரா? இல்லை. ஏன்னா அவருக்கு அந்த கிரிட்டிக்கல் மாஸ் இருப்பதாக எனக்கு தோணவில்லை. கிராம பகுதிகளில்
குறைந்த எண்ணிக்கையில் தான் வாக்குகளும் பெறுவார். அங்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை கிராம பகுதிகளில். சோ இதுதான் என்னுடைய டேக். இது வந்து நமக்கு மே 4ஆம் தேதி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். தப்புன்னு ஒருவேளை விஜய் 15 சீட் 20 சீட் ஜெயிச்சார்னா நான் ஐ வில் அப்பாலஜைஸ். நான் என்னுடைய கணிப்பு தப்புங்கிறத நான் ஏத்துக்கிறேன். எனக்கு அதுல ஒண்ணும் இதுவே கிடையாது, அவமானம் கிடையாது. இது ஒரு அனுமானம், நம்மளுடைய கெஸ். எனக்கு ஒன்னும் ஐ ஹாவ் நத்திங் ஃபார் விஜய் ஆர் அகேன்ஸ்ட் விஜய். பட் எனக்கு என்ன தோணுது, அவர் ஒரு நல்ல வாய்ப்பு அதை வந்து பெருசா பயன்படுத்திக்கலையோ. இந்த ஒரு வாரத்துல பயன்படுத்திப்பாரா? இந்த 4-5 நாள்ல பயன்படுத்திப்பாரா? இன்னைக்கு எங்க கேம்பெயின் பண்ணாரு? இன்னைக்கு தான் வந்துருச்சுல, செய்தி வந்துருச்சு, நீங்க பாத்திருக்கீங்க. மேனிஃபெஸ்டோ எங்க கேம்பெயின் பண்ணாரு நான் கேள்வி கேட்கிறேன். செய்தி வந்துச்சுங்கிறீங்களா? எங்க கேம்பெயின் பண்ணாரு இன்னைக்கு நான் கேட்கிற கேள்வி. எந்த கிராமத்துல இருந்தாரு, எந்த டவுன்ல இருந்தாரு? நேத்து ஒரு செய்தி வருதுங்க, முதல் முறையாக 2 நாள் தொடர் பிரச்சாரம் செய்கிறார் விஜய். அந்த முன்னாடி எல்லாம் போடுவாங்க தெரியுமா, இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக. அந்த மாதிரி ஒரு நிஜமாவே சொல்றேங்க, நெருக்கடி கொடுக்கறாங்கல்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நெருக்கடி கொடுக்கறாங்கல்ல எங்களுக்கு. என்ன நெருக்கடி? என்ன நெருக்கடி? பர்மிஷன் வந்து கொடுக்கறதுல சிக்கல். சரி, டைம் வந்து நாங்க கேக்குற டைமோட கம்மியா கொடுக்கறாங்க. ஒரு நிமிஷம் நீங்க நேத்து எக்மோரே போக முடியல, 8 மணி வரைக்கும் கொடுத்திருக்காங்க, 6 மணியோட வந்துட்டாங்க. கும்பல் அதிகமாயிடுச்சு. நீங்க சொல்றதெல்லாம் ரோட் ஷோக்கும் பொதுக்கூட்டங்களுக்கும். இப்போ முதலமைச்சர் காலையில டக்குன்னு போறாரு, நடைப்பயணம் போறாரு, போய் ஒரு பார்க்குக்கு போறாரு, இல்ல ஒரு டீ கடை போறாரு, அங்க போய் 4 பேரோட உட்காந்து பிரச்சாரம் ஓட்டு கேட்டு வராரு. அதுக்கு யாரு பர்மிஷன் கொடுக்கணும்? எலெக்ஷன் கமிஷன் பர்மிஷன் கொடுக்கணுமா? இல்லையே. சோ நீங்க ஏன் திருப்பி திருப்பி எப்படியாவது யார் மேலேயாவது குத்தத்தை போடணும்? எலெக்ஷன் கமிஷன் எங்களை தடுக்கிறாங்க, பர்மிஷன் கொடுக்கும், திமுக அரசு எங்களை தடுக்கிறது. அது வந்து எனக்கு வந்து அது ஒரு லாஜிக். ஓட்டு கேட்க போனா பெரம்ப வச்சு அடிக்கிறாங்க. நீங்க யூ ஷுட் லீட் த வே. ஒரு போஸ்ட் போட்டாரு பாத்தீங்களா, நீங்க எல்லாம் கடுமையாக உழைக்க வேண்டும்னு ஒரு போஸ்ட் ஒரு 4 நாள் முன்னாடி பாத்தீங்களா? கடுமையாக தொண்டர்கள் எல்லாம் ஹார்டா யூ ஷுட் வொர்க் வெரி ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. இவர் என்னங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிரச்சாரம் நடக்கும்? இது என்ன லாஜிக் இது சொல்லுங்க? 75 வயசுங்க, 73 வயசு முதலமைச்சருக்கு, 73 வயசு 72 வயசு எடப்பாடிக்கு. அவங்க என்ன ஒரு நாள் விட்டு ஒரு நாளா பிரச்சாரம் பண்றாங்க? காலையில வெயில்ல நிக்கிறாங்க, வெயில்ல நிக்கிறாங்க. விஜய் கூட தான் நேத்து வெயில்ல நின்னு மக்கள் எல்லாம் வந்து 15 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் பேசிட்டு போயிட்டே இருந்தாரு. அடுத்த மீட்டிங் நான் ஒண்ணு கேக்குறேன் சர்மா, நீங்க ஒரு மீட்டிங்க்கு போறீங்க, சேலத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. போற வழியில ஒரு 5 தொகுதியில நீங்க ஒரு 5 நிமிஷம் பேசலாமே. ஜஸ்ட் வண்டியில இருந்துங்க, வண்டியில தானே நீங்க போறீங்க, வண்டியை நிறுத்திட்டு ஒரு ஜங்ஷன்ல இந்த மாதிரி தாவேகாவுக்கு நீங்கள் வாக்களியுங்கள், என்னென்ன நாங்க பண்ணுவோம், ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போலாம்ல. சோ டெக்னிக்கலா அந்த தொகுதியை கவர் பண்ண மாதிரி ஆயிரும்ல. அது கூட பண்ணலையே. அப்புறம் நான் இன்னொன்னு கேக்குறேன், ஏங்க வேட்பாளரை கூட இருக்கு? நேத்து ஒரு நாள் தான் சென்னையில மட்டும்தான் வேட்பாளர் கூட இருந்தார். இதுக்கு முன்னாடி வேட்பாளர் இருந்தாங்களா? திருப்பூர் போனாரு, திருநெல்வேலி போனாரு. ஏங்க வேட்பாளர் கூட? ஏன் மாலையில் பிரச்சாரம் இல்ல? நேத்து ஒரு நாள் தான் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஈவினிங் வரைக்கும் 6 மணி வரைக்குமாவது பிரச்சாரம் போச்சு. 6-10 வரைக்கும் இருந்தாரு. ஏங்க நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு பிரச்சாரம் அலவுடுங்க, 9 மணி வரைக்குமோ 10 மணி வரைக்குமோ அலவுடு நைட்டு. ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி தாவேகாவுக்கு இருக்கு, விஜய்க்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணாம போறோம்ல. என்ன டிஃபிகல்ட்டி? நேத்து டி நகர்ல பாத்திருப்பீங்க எந்த அளவுக்கு ஸ்தம்பிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஸ்டாலினும் போயிட்டு வராரு, இபிஎஸும் போயிட்டு வராரு, சீமானும் போயிட்டு வராரு அப்படின்னு நீங்களே சொல்றீங்க. அவங்க பிரச்சாரம் பண்றாங்க, காலையில டீ குடிக்க போறாங்க அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க. அவர் வெளியே வந்தாவே கூட்டம் வந்துருது சார். 10 பேர் அவர் மேல வந்து விழுந்துருவான் போல இருக்கு. அந்த அளவுக்கு மக்கள் வந்து நடவடிக்கை அப்படி இருக்குல்ல, நம்ம அதையும் பார்க்கணும்ல. அப்ப எப்படி பிரச்சாரமே வேணாங்கிறீங்க? ஏன்னா வெளியே வந்துட்டாருன்னா அது வந்து பெரிய பிரச்சனை ஆயிரும், அதனால மக்களுக்கு ஆபத்து வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் ஆயிரும், பொதுமக்களுக்கு டே டு டே வாழ்க்கை, சராசரி வாழ்க்கை பாதிப்பு ஏற்படும், அதனால பிரச்சாரமே வேண்டாம். திருப்பூர்ல வந்து விஜய் அவர்களே சொன்னாரு, ஒரு அந்த தடுப்பு சுவர்லாம் தாண்டி வரும்பொழுது வராதீங்க வராதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் அந்த கூட்டம் அதிகமா இருந்தனால அந்த ரோட் ஷோவே கேன்சல் பண்ணிட்டு திரும்ப அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டாப்ல. ஏங்க திருப்பூர்லாம் நம்ம பார்த்தோங்க, இது வந்து அந்த கட்சியினுடைய ஆர்கனைசேஷனல் கேப்பபிலிட்டி எப்படி இருக்குங்கிறதுக்கு தான் டெஸ்ட். இதை விட பெரிய கூட்டத்தை
அதிமுகவும் திமுகவும் எவ்வளோ முறை கூட்டியிருக்கிறார். அவங்களுடைய பெரிய ரேலிஸ் எல்லாம் 5 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் எல்லாம் கூட்டியிருக்கிறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லாம போயிருக்கு. சோ இந்த கூட்டம் இவ ஓடி கூடவே வராங்க வண்டியில பக்கத்துல அப்படின்னு வச்சுக்கிட்டு திருப்பூர் ரேலி நான் பார்த்தேன். அது ஒண்ணும் என்ன 5 லட்சம் பேர் இருந்தாங்க. எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க? எவ்வளவு பேருங்க இருந்திருப்பாங்க? வேலையை விட்டுட்டு வந்து பாக்குறாங்களா சார்? ரோட்ல பாலத்து மேல இருந்து பாக்குறாங்க, சைடுல இருந்து பாக்குறாங்க. கரெக்டுங்க. இப்ப ஒரு திரை நடிகர் ஒரு பிரபலம் வந்தாக்க இந்த கூட்டம் வரும். திரை நடிகர் கூட்டம் மட்டும் இல்ல, இப்ப வருங்க. அரசியல் கட்சி தலைவர் சார். அரசியல் கட்சி தலைவருங்க. பட் அவர் திரைத்துறையில இவ்வளவு பெரிய ஸ்டாரா இல்லைன்னா அந்த கூட்டம் வராது. ஏங்க நீங்களோ நானோ உட்காந்து போயிட்டு சூப்பரா நம்ம டயலாக் எல்லாம் விடுறோம், கரெக்டா எல்லாம் சொல்ல வேண்டியது சொல்றோம், விவரமா பேசுறோம். ஒரு 10 பேர் வருவாங்களா? 5 பேர் வருவாங்களா? இவர் என்ன திரையில ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் தாண்டி இவர் என்ன சாதனை படுத்தி நம்மளுக்காக வந்திருக்காருன்னு. அண்ட் ஒன் மோர் திங், வலியையும் பொறுத்து கொண்டு வந்திருக்கிறார். கிரானிக் ஏதோ ஒரு அது என்ன வலி அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஏன்னா அவரும் விளக்கல. பட் வலியை பொறுத்து கொண்டு வந்திருக்கிறேங்கிறது ஒவ்வொரு மீட்டிங்லயும் சொல்றாரு. நான் உச்சத்துல அந்த வலியை புரிஞ்சவங்க கண்டிப்பா அந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுவாங்களா என்னமோ. நீங்க எவ்வளவு சீட் ஜெயிக்க போறாருன்னு சொல்லுங்க, உங்களை கேக்குறேன். இன்னும் 4-5 நாள் இருக்குல்ல சார், எதுவும் நடக்கலாம். சொல்லுங்க, ஏன் கமிட் பண்றதுக்கு ஏன் ரெஃப்யூஸ் சார் பண்றீங்க? சர்வே எடுக்கிறவங்களே யோசிக்கிறாங்க சார். ஏன் சர்வே எடுக்கிறாங்க யோசிக்கிறாங்க? என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு 5 சர்வேக்கள் வந்திருக்கு. 7-8 சர்வே நான் பார்த்தேன். சில தொலைக்காட்சிகள் அதை பத்தி விவாதமே பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, 5 சர்வே திமுக வருதுன்னு சொல்றாங்க, இன்னொரு 2 சர்வே ஏடிஎம்கே வருதுன்னு சொல்றாங்க. நான் தாவேகா எவ்வளவு சீட்டு வாங்குறாங்க நீங்க சொல்லுங்க. எனக்கு விஜய் உடைய சீட்டை தவிர வேறு எங்கும் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு மிகவும் குறை. அண்மையில நீங்க ரீசெண்டா நிறைய பேர்த்தோட போன் மூலியமா சோசியல் மீடியா மூலியமா இன்டராக்ட் பண்றீங்க. மக்கள் என்ன சொல்றாங்க, கள நிலவரம் எப்படி இருக்கு, யாருக்கு அட்வான்டேஜ் அதிகமா இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் இது வந்து நான் திருப்பி அந்த ஷோலயே சொல்லுவேன், இது சயின்டிபிக் இதுவே கிடையாது. சும்மா யார் வராங்கன்னு எனக்கும் தெரியாது. அந்த ஸ்டுடியோ இதுல நீங்களே ஸ்ட்ரீம்யார்ட் உங்களுக்கு தெரியும், ஸ்ட்ரீம்யார்ட்ல யார் உள்ள வராங்களோ கிளிக் பண்ணா அவங்க வாய்ஸ்ல வர போறாங்க, அவ்வளவுதான். சோ நமக்கு தெரியாது. பட் என்ன இருக்கு மக்கள் மனசுல அப்படிங்கிறது, இது வந்து அத சொல்றவங்களுக்கு விவரம் தெரிஞ்சு சொல்றாங்களா தெரியலையா, அவங்க கள நிலவரத்தை அக்யூரேட்டா ரிஃப்ளெக்ட் பண்றாங்களாங்கிறதும் நமக்கு தெரியாது. அவங்களுடைய விருப்பத்தை சொல்றாங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இப்ப நான் வந்து திமுக ஜெயிக்கும் இந்த தொகுதின்னு சொல்றேன்னா ஐ வாண்ட் டிஎம்கே டு வின் நினைக்கிறேன் மோஸ்ட்லி. அந்த மாதிரிதான் மக்கள் அவங்க விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லோருமே இது வந்து ஒரு டைட் எலெக்ஷனாக இருக்கும் தான் ஃபீல் பண்றாங்க. பரவாயில்ல, டைட் எலெக்ஷனாக இருக்கும், 2016 மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த தேர்தல் தேதி நெருங்க அதிமுக கூட்டணிக்கு ஒரு ஸ்லைட் எட்ஜ் உருவாகி கொண்டிருக்கிறது. அது நீடிக்குமா நீடிக்காதா, நிலைக்குமா, விஜய் அதை கவுப்பாரா தெரியாது. பட் இன்றைய சூழலில் சென்ற முறை பல இடங்களில் பர்டிகுலரா நார்த் தமிழ்நாடு கேடிசிசின்னு சொல்லுவோம், காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை 37ல ஒரு சீட் அதிமுக ஜெயிச்சது, 36 திமுக ஜெயிச்சது கூட்டணி. இந்த முறை குறைந்தது 6-7 இடங்கள் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த 37ல. இதே மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் நீங்க அதை எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி இங்க 5 இங்க 6 இங்க 5 இங்க 3ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 30-35 இடங்கள் கூடுதலாக பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சோ அப்படிதான் நான் பாக்குறேன். தட் லாஸ்ட் டைம் 75, இன்னொரு 35 சீட்ஸ் வந்ததுன்னா 110 to 120 சீட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருமா வராதா we have to wait. பட் எனக்கு கடைசி சில நாட்களில் வர்ற ஃபீட்பேக் எல்லாமே அதிமுக ஒரு எட்ஜ் எடுக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. நிறைய விஷயங்கள் கூட பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. ஜேம்ஸ் அண்ட் கோவின் அக்ஷய திருதியை சிறப்பு விற்பனை ஏப்ரல் 19 மற்றும் 20. எந்த வீட்டு உபயோக பொருளுக்கும் தங்க நாணயம் இலவசம். கண்டிஷன்ஸ் அப்ளை. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.